ஆராதிப்பேன் பரிசுத்தரே, போற்றுவேன் உன்னதரே, துதிப்பேனே என் கீழகமே, ஏசையா என் பலனே. சொல்லுங்க, ஆராதிப்பேன் பரிசுத்தரே, போற்றுவேன் உன்னதரே, துதிப்பேனே என் கீழகமே, ஏசையா என் பலனே. சொல்லுங்க, பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், இனி நான் அல்ல நீரேசுவே, அக்கினி மதில் நீரை பட்சிக்கும் பரிசுத்த எல்லாம் மகிமைக்கு பார்த்தீரே. சொல்லுங்க, பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், இனி நான் அல்ல நீரேசுவே, அக்கினி மதில் நீரை பட்சிக்கும் பரிசுத்த எல்லாம் மகிமைக்கு பார்த்தீரே. சொல்லுங்க, ஆராதிப்பே பரிசுத்த, ஆராதிப்பே பரிசுத்தரே, போற்றுவே உன்னதரே, துதிப்போமே நம் கீழகமே, ஏசையா நம் பலனே, துதிப்போமே நம் கீழகமே, ஏசையா நம். சொல்லுங்க, பலிபீடத்தில், பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், இனி நான் அல்ல. நல்ல வாய்களை திறந்து ஆவின் உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல, இனி நான் அல்ல நீரேசுவே, பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், இனி நான் அல்ல நீரேசுவே, அக்கினி மதில் நீரை பட்சிக்கும் பரிசுத்த எல்லா மகிமைக்கு பார்த்தீரே. ஆராதிப்பே, எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா, உன்னதரே, ஆராதிப்பே பரிசுத்தரே, போற்றுவே உன்னதரே, துதிப்போமே நம் கீழகமே, ஏசையா நம் பலனே, துதிப்போமே நம் கீழகமே, ஏசையா நம் பலனே. நல்லா சின்ன பிள்ளைகளா கையை தட்டி இதை வீடாமல் உம்மை ஆராதிக்க, உம்மோடு நான் சஞ்சரிக்க. சொல்லுங்க, இதை வீடாமலே உம்மை ஆராதிக்க, உம்மோடு நான் சஞ்சரிக்க, யெகோவா தேவனே என் நல்ல ஆயனே, உம்மை ஓயாமல் பாடிடுவேன். சொல்லுங்க, யெகோவா தேவனே என் நல்ல ஆயனே, உம்மை ஓயாமல். உணர்வு சொல்லுங்க, இடைவிடாமல், இடைவிடாமலே உம்மை ஆராதிக்க, உம்மோடு நான் சஞ்சரிக்க, யெகோவா தேவனே என் நல்ல ஆயனே, உம்மை ஓயாமல் பாடிடுவே. ஆராதிப்பே பரிசுத்தரே, போற்றுவே உன்னதரே, ஆராதிப்பே. சத்தம் வரலையே, போற்றுவே உன்னதரே, துதிப்போமே நம் கீழகமே, ஏசையா நம் பலனே, துதிப்போமே நம் கீழகமே, ஏசையா நம். நல்லா அந்த கையை தட்டி நல்லா தட்டுங்க, சும்மா இருக்காதீங்க யாருமே. என்னை வணங்கிடும் என் கர்த்தாவே, உருவாக்கும் உம் சித்தம் போல். சொல்லுங்க, என்னை வணங்கிடும் என் கர்த்தாவே, உருவாக்கும் உம் சித்தம் போல், பயன்படுத்திடும் உம் சேவைக்கே, உம்மை நான் காணும் வரை, பயன்படுத்திடும் உம் சேவைக்கே, உம்மை நான் காணும் வரை. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா.
இது ஒரு எழுப்புதலியான ஒரு ஜெபமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பப்ப இந்த வார்த்தையை நீங்க இந்த சபையில கேட்டிருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. பென் மீ ஓ லார்ட், மோல்ட் மீ ஓ லார்ட், யூஸ் மீ ஓ லார்ட். அதானப்பா? ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. ஆமென். இருக்கீங்களா? இருக்கும், ஏதோ இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. என்னை வணைந்திடும் என் கர்த்தாவே, உருவாக்கும் உம் சித்தம் போல். ஆமென். அல்லேலூயா. பயன்படுத்திடும் உம் சேவைக்கு உம்மை நான் என் தேசத்திலே காணும் வரை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இங்க இருந்தா அவருக்காக மட்டும்தான், மேல போனா அவரோட மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம உண்மையா அறிக்கையிட்டு சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. சபையா நம்ம சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. என்னை வணைந்தீரும் என் கர்த்தாவே, உருவாக்கும் உம் சித்தம் போல் பயன்படுத்திடும் உம் சேவைக்கே உம்மை நான் காணும் வரை. சொல்லுங்க. என்னை வணைந்தீரும் என் கர்த்தாவே, உருவாக்கும் உம் சித்தம் போல் பயன்படுத்திடும் உம் சேவைக்கே உம்மை நான் காணும் வரை. ஆராதிப்போயே பரிசுத்தாரே, போற்றுவே உன்னதரே. ஆராதிப்பே பரிசுத்தாரே, போற்றுவே உன்னதரே. துதிப்போமே நம் கேடகமே ஏசையா எங்களே. சொல்லுங்க. துதிப்போமே நம் கேடகமே ஏசையா என்பலரே. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், இனி நான் அல்ல நீரே சுவே. என்னை படைக்கின்றேன், இனி நான் அல்ல நீரே சுவே. அக்கினி மதில் நீரே, பற்றிக்கும் பரிசுத்த எல்லா மகிமைக்கு பாத்திரரே. அக்கினி மதில் நீரே, பற்றிக்கும் பரிசுத்த எல்லா மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிப்பே பரிசுத்தரே, போற்றுவே உன்னதரே. துதிப்போமே நம் கேடகமே ஏசையா நம் பலனே. துதிப்போமே நம் கேடகமே ஏசையா. ஆராதிப்பே ஆராதிப்பே பரிசுத்தரே, போற்றுவே உன்னதரே. ஆராதிப்பேன் பரிசுத்தரே, போற்றுவே உன்னதரே. துதிப்போமே என் கேடகமே ஏசையா என் பலனே. துதிப்பேன் என் கேடகமே. கடைசியாய் ஒரு ஜெபத்தோட சொல்லுவோமா? என்னை வணைந்தீரும் என் கர்த்தாவே, உருவாக்கும் உம் சித்தம் போல். என்னை வணைந்தீரும் என் கர்த்தாவே, உருவாக்கும் உம் சித்தம் போல் பயன்படுத்தீரும் உம் சேவைக்கே உம்மை நான் காணும் வரை. பயன்படுத்தீரும் சேவைக்கே உம்மை நான் காணும் வரை. ஆராதிப்பே. நீங்க மாற்றம் சொல்லுங்க. நீங்க மாற்றம், உங்க சத்தம் மாற்றம் உயர்த்தப்படும். துதிப்போமே நம் கேடகமே ஏசையா என் பலனே. துதிப்போமே கேடகமே ஏசையா நம் பலனே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம். சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம்.
அலங்கார வாசையாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தேவ வீட்டு நன்மையாலே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தேவ வீட்டு நன்மையாலே ஆராதிக்கோ ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவனே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. பிரபஞ்ச சொல்றேன், உங்களை கையை தட்டி பாருங்க. சொல்லுங்க, ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவரே சுவனே. எல்லா கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கூட ஆவியின் நிறைந்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க தாமா நாங்க வந்தோம், உண்மையில் நாங்கள் அன்பு கூறவதான் ஆண்டவரே வந்தோம், உம்மை இடைவிடாமல் உம்மை ஆராதிக்க, உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்க. நாளை ஆராதனை எங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. எல்லா சத்தமா ஒரு ஆமே சொன்னாதான் கேட்பீங்களா? சொன்னாதான் கொடுப்பீங்களா? இல்லை கொடுக்க மாட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு உங்க அளவுக்கு தமிழ் பேச வராது, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், உங்களுக்கு புரியாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேச மாட்டார் நினைக்கிறேன், புரிஞ்ச மாதிரி தான் பேசுவார். ஆமே. அல்லேலூயா. இந்த நாளில் உண்மையாய் நான் பாக்கியமாய் எண்ணுகிறேன். இந்த பலிபீடத்தில் உண்மையாய் என் ஆவி களி கூர்ந்ததுக்காக உண்மையாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமில்லை, என் அன்போடு அழைத்த அருமையான நான் நேசிக்கும் கனமான பாத்திரங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில பேருக்கு பொறாமை அப்படியெல்லாம் சொன்னா நல்லா சொல்லுவாங்க. ஆமே. அல்லேலூயா. அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவ ஊழியர், அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவ திருச்சபை. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நம்ம விரும்புகிற, நம்ம ஜெபிக்கிற பாரமாக இருக்கிற அந்த எழுப்புதலை கண்டறிவோம் என்ற விசுவாசத்துக்குள் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே என் ஆவியில் ஒரு ட்ரைனஸை நான் உணர்ந்தேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே ஒரு 2018-19 அந்த ஜபங்கள் எப்போ ஒரு மனம் பட்டதோ, ஒரு அசைவு வந்ததில்லை, எழுப்பது பார்த்துருவோமோன்ற ஒரு ஆசையும் இருந்தது, ஒரு பேராசையும் இருந்தது. ஆனால் அப்படியே கொரோனான்ற ஒன்று உள்ளே வந்துச்சு, அப்படியே அமைச்சிருச்சப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசித்த நாட்கள் உண்டு. முடுங்கி போன நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். இவ்வளோதான், இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், சபைகள்லாம் மூடப்பட்டது, இதுக்கப்புறம் திறக்கப்படாது, ஊழியங்கள் நிப்பாட்டப்பட்டது, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிந்தனை எனக்குள்ள. அதில் வேற இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுலாம் பாஸ்டர் ஆகிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஆமேன். யாருப்பா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறது. இப்போ ஒரு மன லட்சத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நிறைவேறாமல் ஒரு நாளும் நீங்கள் மறக்க மாட்டீங்கப்பா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, ஆண்டவரே எதற்காக தாமதமாக இருக்குது, ஏன் இது எழுப்புதல் தாமதமாக இருக்குது, ஏன் எனக்கு சபைகள் ஆதி இருந்த அன்புக்கு தள்ளப்படலை, ஏன் மறுபடியும் நாட்கள் மாற 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 ஏன் சபைகள் மாறுகிறது அப்படின்னு சொல்லி நான் ஏகப்பட்ட கேள்வியோடு தான் தேவ சமூகத்தில் காத்துட்டு இருந்தேன். ஒன்று சொல்லட்டுமா, இந்த 2 நாள் கூட்டத்தில் உங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ பேசுகிறாரோ அதை காட்டி எனக்கு அதிகமாக பேசினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் பேசுகிற சில வார்த்தைகளை தான் போதகர், அதாவது பாஸ்டர், அப்படியே அந்த சில காரியத்தை இணைந்து தான் பேசினார். ஆனால் ஒன்று யோசித்தேன், என்னப்பா நம்ம பேசுகிறதுலாம் இவர் மூலியமா கர்த்தர் பேசுகிறாரேன்னும் போது ஒன்று மட்டும் தெரியும், இந்த சபையை அவர் அதிகமாக நேசிக்கிறார். உங்கள்கிட்ட போய் சொன்னோம் பாருங்க, நல்லா தான் தட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் பேச வேண்டிய வார்த்தையை அவர் வெள்ளிக்கிழமையே பேசிட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று 1:30 மணி இருக்கும், தேவ வார்த்தை வரவே இல்லை. எங்கப்பா, ஐயோ நாளைக்கு பேசணுமே, வேறு எந்த திருச்சபையிலாவது பேசின சர்மனாலும் பேசிட்டு ஓடிடுவோமே, இப்படி தான் யோசிக்கிறேன் நான். ஆனால் இது நம்ம நேசிக்கிற, என்னை அதிகமாக தெரிஞ்ச ஒரு சபையாயிடுச்சே, வார்த்தையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏறக்குறைய 1:30 மணி ஆயிட்டு. 1:40க்கு சில அப்போ அதோடைய காலமான செய்தியை நான் வாசித்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
3 மணிக்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தேன், என்ன பரிசுத்தப்படுத்திட்டே இருந்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென் சொல்லுங்களேன். தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது என்ன வாசிச்சோம்? அப்பொழுது இந்த வார்த்தை இன்னொரு சபையாய் உரக்க சத்தத்தோடு வாசிப்போமா? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தேவனிடத்தில் சேருங்கள். சொல்லுங்க, தேவனிடத்தில் சேருங்கள். நல்லா சொல்லுங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களை சேருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வேதத்தில் எங்க வாசிச்சாலும் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஆமென் சொல்லுங்களேன். நீ இதை செய், நான் உனக்கு கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் நெருங்குங்கள், அப்பொழுது அவர் உங்களை நெருங்குவார். ஆமென் சொல்லுங்களேன். சபையே தேவனிடத்தில் சேருமானால் அப்பொழுது தேவன் சேருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இருமனமா இருக்கிறவர்களே, உங்க இருதயத்தை நீங்க பரிசுத்தமாக்குங்கள். இந்த செய்தி ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்காக அல்ல, தேவ திருச்சபைக்கான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தலை நம்மளை ஒப்பு கொடுத்தால், தேவ சமூகத்தலை நம்ம விட்டு கொடுத்தால், தேவனிடத்தில் நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நான் எழுதுகிற ஒரு பிரசங்கமும், நான் பிரசங்கிக்கிற எல்லா பிரசங்கமும் என் வாழ்க்கையின் ஒரு வலிந்த ஒரு அனுபவத்தை நான் பிரசங்கிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இது யாருக்காகவும் குறிப்பிட்டு நான் ஒரு நாளும் பேசுறது கிடையாது. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? 2021க்கு, ஆண்டவரே நீங்க பேசாத ஒரு வார்த்தையும் நான் பேசக்கூடாது, நீங்க சொல்லாத ஒரு இடத்துக்கும் நான் போகக்கூடாது தான். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிரசன்னம் இல்லாமல் எப்போ நான் பிரசங்கிக்கிறேனோ என் வாழ்க்கையில கடைசி நாளாக இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தேவனிடத்தில் நெருங்குற ஒரு அனுபவம், தேவனிடத்தில் வளர்கிற ஒரு அனுபவம், தேவனிடத்தில் சேருகிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரா வந்தா இருக்கலாம், எவ்வளவு பெரியவளானவர் இருக்கலாம், எவ்வளவு பெரிய தோரணம் உங்களுக்கு இருக்கலாம், எவ்வளவு பெரிய மேன்மை நீங்க அடைஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்க எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா கூட இருக்கலாங்க, வச்சுக்கோங்க, அப்படி கூட வச்சுக்கோங்க. உபவாசம் எடுக்கிறவங்களா இருக்கலாம், எழுப்புதல் வாஞ்சிக்கிறவங்க எல்லாமே இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியான நடத்தை இல்லை அப்படின்னு சொன்னா விளையாட்டு பொருள் தான். You are good for nothing. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, குட் ஃபார் நத்திங் சொல்லுங்க. குட் சொல்லுங்க, குட் ஃபார் நத்திங். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாமே இருக்கும், ஆனால் தேவனுக்கிட்ட நெருங்கி வாழ்கிற அனுபவம் இருக்காது. ஜெபத்தில் நம்ம ஒரு வார்த்தையை கேட்டோம், லாசரை குறித்து சில காரியத்தை பேசினாங்க. எங்கேயாவது லாசர் பிரசங்கம் அங்கேயா இருக்கா? பைபிளில் இருக்காங்க. ஒன்று ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இருக்கா? ஆனால் லாசரை பார்த்து அநேக யூதர்கள் கர்த்தர் மேலே விசுவாசித்தார்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த தேவ திருச்சபைக்கு, இந்த அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கிய திருச்சபைக்கு கர்த்தர் வசீகரிக்கிற அபிஷேகத்தை வச்சார், வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா தேசங்களுக்கும் இந்த திருச்சபை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும், இருந்தது, இருக்கும், இருக்க போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து அநேகர் கிறிஸ்துவுக்குள், ராஜ்யத்துக்குள் சேர்க்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆனா எப்போ தெரியுமா? நீங்க தேவனிடத்தில் சேர்ந்தால். ஆமென் சொல்லுங்களேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க பரிசுத்த ஜீவம், உங்க திருச்சபை முழு மனத்தோடு தேவ திருச்சபைக்கு, தேவ சமூகத்தில் நீங்க சேர்ந்துட்டால் போதும். நீங்க பாரமாய் வாஞ்சிக்கிற அந்த எழுப்புதலை எல்லா தேசங்களும் பார்க்கும், எல்லா பட்டணங்களும் பார்க்கும், எல்லா கிராமங்கள் பார்க்கும். ஆமேன். எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா? ஆசை மனுஷன் யாரா இருக்காங்களா? அப்படிப்பட்ட யாரா பரிசுத்தவான் எங்க இருக்கீங்களா? எனக்கு ஆசையே இல்லை பிரதர்,
எனக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல, எது கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தரை நேசிப்போம் பிரதர், எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எப்படி ஒரு ஆசை? எனக்கும் அந்த மாதிரி தேவ சமூகத்தில் ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஒரு ஆசை. நம்ம எனக்கும் ஒரு ஆசை தான். என்ன தெரியுமா? நான் போகிற திருச்சபைகளை அப்படி அந்த விசுவாசிகளை பார்க்கும்போது ஆவிகளை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பிள்ளைகள், அதாவது நீங்கள் எழும்பி போகும்போது பிசாசு ஓடணும்னு ஒரு ஆசை. ஆமேன். நீங்கள் போய் நிற்கும் போது வியாதிகள் சுகமாகணும்னு ஒரு ஆசை. நீங்கள் போய் நிற்கும் போது தேவ பிரசனம் உணரணும் ஒரு ஆசை. நீங்கள் இருந்த இடத்துல போகிறீங்க, கர்த்தரோட மகிமை அங்கே சுற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. இங்கே இருக்கிற வாலிபர்கள் விடுவதமாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழணும்னு ஒரு ஆசை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனம் எப்போ தேவ சமூகத்தில் வருகிறதோ அப்பொழுதுதான் அவர் சேருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உடங்கி போன நிலைமையில இருக்கிறோம், உடைஞ்சு போயிட்டோம், பலவீனமாக்கப்பட்டோம். தேவன் ஒரு சபையை சேர்ப்பாரானால் அது மகிமை அடைஞ்சிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் சமூகத்தில் சேர்ந்திருக்கிறது அது எனக்கு நலமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 73 அதிகாரம் 28 வசனம் வாசிங்களேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு தேவனிடத்து நெருங்கி இருக்கிறது எனக்கு நலமா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. தேவன் சமூகத்தை நீ நெருங்கல, நீ தேவனத்தை சேர்க்கப்படலை அப்படின்னு சொன்னா உனக்கு எந்த பிரச்சனை கிடையாதுங்க. உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, உன் இனத்துக்கு தான் பிரச்சனை, சபைக்கு தான் பிரச்சனை. ஏன் கர்த்தர் அபிஷேகம் கொடுத்தார்? ஏன் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார்? நீ தேவனை சேர்க்கப்படணும் தானே, அநேகர் ஈர்க்கணும் தானே, அப்பாவின் சமூகத்தில் காத்திருக்கணும் தானே. ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் உயிர்களை பார்த்தோம், கொஞ்சம் வளர்ச்சியை பார்த்த பிற்பாடு தேவ சமூகத்தை விட்டு அலட்சியமா நினைச்சோமே, அசட்டையா எண்ணிட்டோம். கடமைக்காக ஜபம், கடமைக்காக ஆராதனைக்கு வருது. இன்னைக்கு கர்த்தர் இப்ப கூட சில பேர் இருக்கும், சில கேஸுங்க அப்படியே இருக்கும். பிரதர் பெங்களூர் வந்திருக்கிறாரு, இவங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறாரு, இவங்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. இல்ல, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். நீ தேவனை சேர்க்கப்படு, நீ தேவனை நெருங்காமல் இருக்கிறதா சபையில பிரச்சனை. சபையில யாருக்காருக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. மந்தையான விசுவாசிகள் உங்க நிமித்தம் தான் சபைக்கு பிரச்சனை. ஆமேன். அல்லேலூயா. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ சொன்னது யாரு? சொன்னது யாருங்க? சவுல் சொன்னாரா? தாவீது சொன்னாரா? சொன்னது யாரு? யாருங்க? இருக்கிறவங்க. கடைசிக்கு ஒன்னா சேரல. பாத்தீங்களா? உன் இருதயம் பெருசாகணும்யா, உன் சிந்தனை கிடையாது. தேவ பிள்ளைகள் நீங்க தேவனிடத்தில் இடைவிடாமல் அவரை பற்றி கொண்டால் எல்லாமே மாறும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீ தேவ சமூகத்தில் நீ சேர்க்கப்படலன்னு சொன்னா பிரச்சனை உன் குடும்பத்துக்கு, உனக்கு, உன் சொந்த பந்தங்களுக்கு, உன் சபைக்கு என்று மறக்காத. ஆமேன் சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டோம்? தேவ சமூகத்தை அசட்டை நினைச்சிட்டீங்களா? யாருக்காக திருச்சவங்க? எதுக்காக பாடுகள் படுறாங்க? உங்க தாய் தகப்பன் உன்னை நேசிக்காம போயிட்டாங்க. உன்னை அரவணைச்சது திருச்சபை, உன்னை ஏற்றுக்கொண்டது சபை. ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியல உன்னால. இவங்களை குறித்து அவங்களை குறிச்செல்லாம் பேசுறது. யாரை குறித்து பேசவும் அழைக்கப்படலைங்க. இன்றைக்கும் அதிகாரியா இருக்கிறவரை குறித்து தான் பேச வந்திருக்கிறீங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை தேவனிடத்தில் சேர்ந்துட்டால் என்ன நடக்கும்? எசேக்கியேல் 36 வாசிங்களேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நான் சொன்னேன், இதை செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. உன் நிர்மூலங்களை கர்த்தர் கட்டுவார்,
பாழானதை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றுவார். இது கர்த்தராகிய நான் சொன்னேன், இது நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வேளை சில பேர் யோசிச்சிருக்கலாம், நாசமா போச்சே, நிர்மூலமாக போச்சே, எந்த சபை இப்படி இருக்கக்கூடாது நினைச்சோமோ இன்னைக்கு அது அப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி யோசிச்சு வந்திருக்கலாம். ஒரு வேளை வேதனைக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் மறுபடியுமாய் இந்த திருச்சபையை கட்ட போக போகிறார். அது கட்டப்படும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மறுபடியுமா இந்த சபை இணைக்க போகிறார். எல்லாரும் தூக்கி விட்டு கொடுங்க. தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்தால் போதும், எல்லா ஜாதியும் அறியும் இது கர்த்தரால் நடத்தப்படுகிற திருச்சபை என்று. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் கிருபை, அவர் தயவு தான் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற என்ன மேன்மையும் கிடையாதுங்க, என்ன தாளந்தம் கிடையாது. நம்ம ஜபிக்கிற பார்த்து கர்த்தர் கொடுத்துட்டாரா? கிடையவே கிடையாதுன்ற. நம்ம இருக்கிற பைபிள் நாலேஜ் பார்த்து சொல்லிட்டாரா? கிடையாது. வார்த்தை மகிமை நிறைஞ்சது. சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க, மகிமை நிறைஞ்சது. அவர் வார்த்தையா இருக்கிறார் நம்ம மத்தியில. எனக்கு ஒண்ணு தெரியும், இன்றைக்கும் டாக்ஸ்ல விழுந்த வசனத்தை படிச்சு மேன்மையான மகிமையான ஊழியக்காரர்கள் ஆயிருக்கிறோம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இன்னைக்கும் எனக்கு தெரியும். அதான் வார்த்தை சுமக்க நம்ம தேவை கிடையாது. அவர் அபிஷேகம் தான், அவர் அழைப்பு தான், அவர் வச்சிருக்க தயவு தான் பிரதர். இன்னும் ஓடிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டின் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்ன ஓடி வருவோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப அது வாசிங்க. யாக்கோபின் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, அதை நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உணர்வு கூட அந்த உன்னத பாட்டின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பிரதர். என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை இழுத்துக் கொள்ளும். எல்லாம் திருச்சபையை சொல்லுங்க. என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்களேன். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆமென். அதே யோவான் எழுதின 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்களேன். யோவான் 12:32. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் உயர்த்தப்பட்ட பின்பு எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சபை அவரை உயர்த்துகிறதோ அந்த சபை அவரால் இழுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. சொல்லுங்க, இயேசுவை உயர்த்துங்க. நல்லா சொல்லுங்க, இயேசுவை உயர்த்துங்க, தேவனை உயர்த்துங்க. எந்த திருச்சபை அவரை உயர்த்துகிறதோ அந்த திருச்சபை அவரால் இழுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. எந்த திருச்சபை அவரை உயர்த்துகிறதோ அந்த திருச்சபை நிமித்தம் தேசங்கள் இழுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. எந்த திருச்சபை அவரை உயர்த்துகிறதோ அந்த திருச்சபை நிமித்தம் அநேக ஜாதிகள் இழுக்கப்படுவார்கள். எந்த திருச்சபை அவரை உயர்த்துகிறதோ அந்த திருச்சபை நிமித்தம் அநேகர்கள் ராஜ்யத்துக்குள் சேர்க்கப்படுவார்கள். ஆமென். கர்த்தரை உயர்த்தணும். ஆமென் சொல்லுங்க. அப்பாவின் சமூகத்தில் இருக்கிறத காட்டிலும் வாழ்க்கையில் எதுவும் பெருசாக கிடையவே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என்னை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு பின்பதாக நான் ஓடி வருவேன். இன்றைக்கும் நேசக்கரம், ஆணி பாய்ந்த கரம் அப்போஸ்தலராகிய திருச்சபை அழைக்கிறது. மறுபடியும் வா, எங்க விட்ட அதே இடத்துக்கு வா. உன்னை இழுக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். என்னை உயர்த்தினப்பா, உண்மைதான். நான் நேசிக்கிறவனா இருந்த நீ உண்மைதான். அவரை உயர்த்தும் போது அவர் உன்னை இழுத்தார். நீ உயரப்படும் போது நீ அவரை மறந்து போனாய். கொஞ்சம் வளர்ச்சியை பார்த்த பிற்பாக மறந்துட்டோமே. உயர்த்துங்க.
எந்த திருச்சபை அவரை உயர்த்துகிறதோ அந்த திருச்சபை அவரால் இழுக்கப்படும். ஏன் குடும்பம் இன்னும் கட்டப்படலை தெரியுமா? கர்த்தரை உயர்த்தலை. எனக்கு வேதனையா தள்ளப்படுறது தெரியுமா? கர்த்தரை உயர்த்தலை. ஏன் கணவர் மனைக்குள்ள பெரிய பாடுகள், பிரச்சனை, சமாதானம் இல்லை? கர்த்தர் உறுதியா பிடிக்கல. வசனம் என்ன சொல்லுது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனுக்கு பூரண. ஜபத்துல உறுதி இல்லை, சபையில உறுதி இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதி இல்லை, தனிப்பட்ட பரிசுத்த ஜீவத்துல உறுதி இல்லை, கர்த்தரோட சஞ்சரிக்கிறதுல உறுதி இல்லை, கர்த்தர் வார்த்தை தியானிக்கிறதுல உறுதி இல்லை, பாரத்துல உறுதி இல்லை, உபவாசத்துல உறுதி இல்லை. கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், நான் மாத்திரம் உயர்த்தணும், நான் மாத்திரம் மேன்மையா இருக்கணும், ஆனா கர்த்தரை உயர்த்த மாட்டேன். எப்படி சபை விளங்கும்? எப்படிங்க விளங்கும்? விளங்குமா? ஒன்று ஆமைன்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. திரு முழிக்க கூடாது. கர்த்தரை உயர்த்தணுமா? உண்மையாவே சும்மா பாடும் போது ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை. பாட்டு நல்லா வாசிக்கிறோம், படிக்கிறோம், பாட்டுக்கு நல்லா போகுது. சபை யாரை உயர்த்தணுமோ அவரை உயர்த்துறது கிடையாது. சில மனிதனை சார்ந்திருக்கிற பிரியமா மனிதனை பிரியப்படுத்துறவர்கள் தான் சில பேர் உயர்த்திருக்கிறீங்க. இவ்வளவு நாள் நீங்க யாரை உயர்த்தணும் தெரியுமா? உயர்த்தப்படுற மட்டும்தான் நீங்க உயர்த்த வேண்டும். மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. அவர் கர்த்தர் அபிஷேகம் செஞ்சிருக்கிறாருங்க, அவ்வளவுதான். திருச்சபைக்கு வந்து இவங்களை குறித்து அவங்களை குறித்து குறை பேச வரல. இப்ப கூட சில பேர் சில மண்டைங்க இருக்கும். எப்படி தெரியுமா? ஐயோ பிரதரு நல்லா பேசுறாரு, இவங்களுக்கு மட்டும்தான். எனக்கு அந்த 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 பிரச்சனையே கிடையாது, அதுக்கு தகுதியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நானும் சரியாகிவிட்டால் சபை சரியாகிவிடும். யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, யாரும் அழைக்கிறாங்களோ இல்லையோ, என்னை யார் அங்கீகரிக்கிறாங்க இல்லையோ, நான் என் திருச்சபைக்கு வர ஒரு நாளும் விட மாட்டேன். சொல்றேங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. நான் எதற்காகவும் ஒரு நன்மைக்காக என் திருச்சபைக்கு வர்றது கிடையாது. என் கர்த்தரை உயர்த்தும்படியாய் நான் திருச்சபைக்கு வருகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேமியர்கள் கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட எஸ்ராக்களை கர்த்தர் ஏங்குகிறாருங்க. சபைக்காக நிற்கிற ஆட்கள், திறப்பில் நிற்கிற ஆட்கள், தேசத்துக்கு அழுகிற ஆட்கள், இன்றைக்கும் கர்த்தர் அழைக்கிறார், மறுபடியுமாய் வா. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் நேசகரம் உன்னை அழைக்கிறது, வா. இருதயமோ துருமா இருக்கிறது, சரீரம்லாம் இங்கே தான் இருக்கீங்க, ஆக்டிவா இருக்கீங்க. இருதயம் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கு. சேருக்கு பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சேருங்க. நல்லா சொல்லுங்க, தேவனிடத்தில் சேருங்க. நல்லா சொல்லுங்க, சேருங்க. ஏன்னா என்னப்பா சேருங்க? நீங்க பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சேருங்க. தேவனிடத்தில் நீங்க சேர்ந்துட்டால் போதும், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல நீங்க படிச்சிருக்கலாம், வாசிச்சிருக்கலாம். ஆனா ஒரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? மறுபடியுமாய் பெட்டியை
எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தாவீது சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. சில பேர் ஏங்கிட்டு இருக்கலாம், மறுபடியுமாய் தேவ பெட்டியை நம்ம கொண்டு வரணும், தேவ சமூகத்தை மறுபடியுமாய் கொண்டு வரணும், தேவ வார்த்தையை மறுபடியுமாய் நம்ம கொண்டு வரணும், தேவ பிரசனத்தை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும். சில எங்க இருக்கலாம், உண்மைதான், அது மதிக்கக்கூடிய விஷயம்தான். சில நீதிமான்கள் ஜெபத்தினால இன்றைக்கும் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. சில பேர் நிமித்தம் திறப்பில் நிற்கிற சில பேர் நிமித்தம் தான் இன்றைக்கும் இந்த சபை இன்றைக்கும் முடிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கும் தேவ கிருபை, அவர் தயவு, சில நீதிமானோட ஜெபம் கேட்கப்பட்டது நிமித்தம் இன்றைக்கும் சபை சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பெட்டி எப்படியாவது கொண்டு வந்துடணும், எப்படியாவது கொண்டு வந்துடணும். அந்த அதே அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க பிரதர். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆள் யாருக்கிட்ட ஆலோசனை பண்ணணும்? யாருக்கிட்ட ஆலோசனை பண்ணணுங்க? ஆலோசனை கர்த்தர்கிட்ட தான் ஆலோசனையாவன் கேட்கணும். ஆலோசனை கேட்க வேண்டியவனை மறந்துட்டான். 1000 பேருங்க 100 தலைவர் மத்தியில் ஆலோசனையை கேட்கிறான், தேவ பெட்டியை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி. அவன் வாயில கொல்லிய வைக்க தேவ சமூகத்தை தான் நீ ஆலோசனை கேட்கணும். ஏன் தேவார்த்தம் வாழ்க்கைக்கு நேரம் வரல? ஆலோசனை கேட்கிறியா? தலையை கொடுக்கறியா? பிரசனத்தை உணர முடியல உன்னால, எதன் நிமித்தம் ஆலோசனை கேட்கிறியா? உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வேண்டியவரை கேட்டுட்டால் உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும். 7ஆம் வசனம் வாசிங்க பிரதர். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினாதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். போதும், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தரிசனம் கொடுக்கப்பட்டது, ஆலயங்கள் சேர்க்கப்பட்டது, ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது, எல்லாமே ஓகே தான். ஆனால் எதற்காக கொடுத்தார், யாருக்கிட்ட கொடுத்தார் என்றதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மூலமும் தாளமும் எல்லாமே ஓகே தான், பாடல்கள் எல்லாமே ஓகே தான். ஆனா தொட வேண்டியவன் அதை தொடணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யார் கர்த்தர் சொன்னாரோ அவங்க தான் இணைக்கப்படணும், அவங்க தான் இழுக்கப்படணும். ஒருவேளை கர்த்தர் சொல்லாம இருக்கிறவங்க ஐக்கியத்தில் சேர்ந்தால் என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. தாவீதோட பிரயாசம் வீணானதான். இந்த அதிகாரத்தை நீங்க போய் வாசி பாருங்க. அவ்வளவு முயற்சி பண்றான், முழு பலத்தோட முயற்சி பண்ணுகிறான், எப்படியா தேவ பெட்டியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. இல்ல, உங்க பலத்தினால ஆகாது, உங்க ஞானத்தினால ஆகாது, உங்க மேன்மையினால ஆகாது. விட்டு கொடுத்தால் மட்டும்தான் மறுபடியும் தேவ பெட்டியை கொண்டு வர முடியும். எடுத்து வாசிப்போம். 1:15 அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களேன். அவன் தனக்கு தாவீதின் நகரத்திலே வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் எழுந்து போனதை பெறணுமா? தேவனால் சேர்க்கப்பட்டவர்களை இணைந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனால் சேர்க்கப்பட்டவங்களை இணைந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களை அவர் இணைத்துக் கொள்ளுவார். இங்க இந்த நம்ம உன்னத பாட்டு இந்த 2 வசனம் வாசிக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது, ஒரு பரிசுத்தமான ஒரு வாஞ்சை இருந்தது. எப்படியாவது தேவனுக்காக ஓடணும், எப்படியாவது இந்த தேசங்கள் கர்த்தரை அறியணும், எப்படியாவது எல்லாம் முழங்காலும் முடங்கணும், எல்லாம் நாவல் அறிக்கை பண்ணணும் என்ற பெரிய வாஞ்சை இருந்தது. தாவீதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தது.
புதிய ரதங்களை கட்டினான், உண்மைதான். புதிய மண்டலத்தை கட்டினான், உண்மைதான். ஆனால் எவன் இலக்கணமோ எவன் தூக்கணமோ அவங்க சேர்க்கப்படல, தோற்று போனான். எப்ப தேவ ஆலோசனை கேட்டான் அப்படின்னு சொன்னால், யார் இணைக்கணுமோ அவன் இணைத்தான், தேவன் பிரியமானார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், சில ஐக்கியத்தை விடணும். ஆமென் சொல்லுங்க. சில ஐக்கியத்தை கர்த்தர் துண்டிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. யாரை விட சொல்ற கர்த்தரை விட்டுறணும். பிடிவாதம் பிடிக்கவே கூடாது. பிடிச்சா அப்பப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து. பிடிவாதம் பிடிச்சா வச்சு செஞ்சிருவார். அப்படி தானேப்பா? சில ஐக்கியத்தை கட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தை ஒருத்தர் அசட்டை என்னை தொட்டுட்டா அப்படின்னு சொன்னா அவன் எப்படி அடிப்பாருன்னு தெரியாது. சபை தரிசனத்தில் சில பேர் மட்டும்தான், யார் கொடுக்கப்பட்டது அவங்க மட்டும்தான். எல்லாருமே வந்து நிற்கிறதுக்காகவும் எல்லாமே வந்து இங்கே ஆடிப்படம் அவங்களை காட்டுறதுக்காகவும் பலிப்படம் இருக்கிறது. ஏன் பலிப்படம் இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறது? தேவையில்லாத வார்த்தைகள், எரிச்சல்கள், பொறாமைகள், வேதனைகள். கர்த்தர் அவங்கள உயர்த்திட்டாரு, என்ன உயர்த்த மாட்டுகிறாரு. கெட்ட குமாரை குறித்து வாசிக்கிறோம் இல்லை? வாசிக்கிறோமா இல்லையா? அப்போ அந்த கெட்ட குமாரன் அவ்வளோலாம் பார்த்து மனம் திரும்பி அப்பா கிட்ட வரானா இல்லையா? இங்கே வராங்களா இல்லைங்களாங்க? அப்போ உள்ளே இருக்கிற இன்னொரு மகன் என்ன சொல்கிறாரு, எனக்கு அவன் அப்படிலாம் ஆசையெல்லாம் நினச்சி போனான், ஆனால் அவனை நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுகிறீங்களே, நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன். அவனுக்கு கொளுத்த கண்டை, எனக்கு ஒன்றுமே இல்லை. எங்க அப்பாவின் அருகில் இருக்கிறத காட்டிலும் வாழ்க்கையில் இன்பமான ஒன்றுமே கிடையாதுங்க. அப்பாவின் சமூகத்தில் இருக்கிறத காட்டிலும் நம்ம வாழ்க்கையில் மேன்மையான ஒன்றுமே கிடையாது. உங்கள் நிமித்தம் ஒருத்தன் சேர்க்கப்படுறானா, உன் நிமித்தம் ஒருத்தன் கர்த்தர் இழுக்கப்படுறான், சந்தோஷப்படு. உன் நிமித்தம் கர்த்தர் நிமித்தம் ஒரு பிள்ளை அங்கீகாரம் பண்றானா, சந்தோஷப்படு. கர்த்தர் உயர்த்துறாரா, சந்தோஷப்படு. உன் சபை தானே, உன் சபை பிள்ளைகள் தானே. கர்த்தர் உயர்த்துகிறாரா, சகோதரன் தானே, சகோதரி தானே, உன் பிள்ளைகள் தானேப்பா. கர்த்தர் உயர்த்தும் போது சந்தோஷப்படு. எப்போ உனக்குள்ள எரிச்சல் வருகிறதோ அப்போ ஏதோ ஒரு பண்ணி பக்கத்தில் இருக்கிறன்னு தான் நினைச்சுக்கணும். நீங்கள் நான் பக்கத்தில் இருக்க பார்த்து பண்ணின்னு சொல்லலை. எப்போ அவனுக்கு பொறாமை வருகிறதோ, ஒருத்தனை ஆசீர்வாதத்தை பார்த்து எப்போ பொறாமை வருகிறதோ அப்போ ஏதோ ஒரு பன்றி பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்ற அர்த்தம். பன்றி என்ன நன்றி இல்லாமல் இருக்கும், இது செஞ்சாலும் நன்றி இல்லாமல் இருக்கும். எடுத்து வாசிப்போம். லேவியாகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிங்களேன். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்கள். அந்த 44ஆம் வசனம் வாசிங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அதிகாரம் எது நம்ம சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்றது தான் நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறோம், அப்படி தானே? ஆனால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு வித்தியாசமாய் நம்ம நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு நமக்கு தீட்டு, இது நமக்கு தீட்டு இல்லைன்றத ஆலோசனையை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் கடைசியில் இந்த நம்ம அதிகாரத்தை படிக்க முடிக்கும் போது அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒன்று சொன்ன பக்தி வைராக்கியம் பற்றித்த ஒரு வாஞ்சை இருந்தது, ரெண்டாவது பரிசுத்த ஒரு வாழ்வு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்களேன். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துகள் யாதெனில், மிருகங்களில் விரி குழம்புள்ளதா இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதும் ஆனவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம். இந்த 2 விளைக்கர்களமா இருக்கிறபடினாலே அது எதை குறிக்கிறது? 1 பாதையை குறிக்கிறது, 2வது பயணத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னும் மறுபடியும் வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துகள் யாதெனில், மிருகங்களில்
விரி குழம்புள்ளதா இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதும் ஆனவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி பரிசுத்தமாய் நம்ம பரிசுத்த வாழ்க்கை ஜீவித்த கர்த்தருக்காக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்க பிரித்தெடுக்க கூட்டமாய் இருக்கிறபடினாலே நீங்க ஒரு நாளும் கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்வீங்கன்றது எந்த இடத்துக்கும் அது தோற்று போகாது. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எப்பவே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை வாழணும். ஆமேன். உலகத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது. நான் கர்த்தரை ஆரம்பத்தில் என் கர்த்தரை சந்திக்கும் போது எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. நான் பார்த்த திருச்சபைகள்லாம் வேற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எப்படி தெரியுமா? உலகத்தில் என்ன மூலையில் திருச்சபை இருந்தாலும் திருச்சபை வித்தியாசமாய் தெரியும், திருச்சபை விசேஷத்தமாய் தெரியும். ஆமேன் சொல்லுங்களேன். இன்றைக்கு இருக்க திருச்சபை எப்படி மாறிட்டு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு திருச்சபைக்குள்ள உலகம் இருக்கிறதா இல்லை உலகத்துக்குள் திருச்சபை இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. இயேசு நாமந்தான் நமக்கு ஒரு அடையாளம். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த நாமத்தை நம்ம உச்சிக்கிறது கிடையாது. எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம், அந்த அழைப்பை மறந்து இருக்கிறோம். நான் பரிசுத்தம் தானே, ஆகிய நீங்களும் பரிசுத்தம் தானே, இருக்கணும் தானே. அப்ப எதுல பரிசுத்தம் இருக்கணும்? கண்கள் பரிசுத்தம் இருக்கணும்ல, வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும்ல, உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும்ல, பேசுற வார்த்தையில பரிசுத்தம் இருக்கணும்ல. ஊழியக்காரங்க, தேவ பிள்ளைகள், நம்ம கிறிஸ்துவின் சரீரம். நம்ம ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அவக்கிடுவான், பழையவெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு அவனுக்குள்ள. ஜென்ம சுபாவங்கள் மாறுறது கிடையாது. எப்படி பரிசுத்தமா மாற முடியும்? அதே வாழ்க்கை, சும்மா கடமைக்காக வேதத்தை சுமக்கிறது. ஆனால் இந்த தூத்துக்குடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரங்க சொன்னார், வேதத்தை சுமக்கிற ஆட்களாம் நீங்க. உங்களை தப்பா சொல்லிட்டேன் போல, நீங்க தாங்க வேதத்தை சுமக்கிற ஆட்கள். பரிசுத்தத்தில் நம்ம வாஞ்சிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க பிரதர், அதே வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அசை போடுகிறதும் விரி குழம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். சில சபைகளில் இன்றைக்கும் ஒட்டகத்தின் ஆவி, ஒட்டகத்தின் பார்வை இருக்கிறது. ஒட்டகத்துக்கு ஒரு 3 பார்வைகள் உண்டு. ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. சில பேரை ஒரு வித்தியாசமான கோணையில பார்க்கிறது. சபை விட்டு வெளியே போகும்போது அவங்களை வித்தியாசமாய் பார்க்கிறது. வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டு அம்மாவை பார்க்க வேண்டிய பார்வையை எல்லா அம்மாங்களும் வித்தியாசமாய் பார்க்கிறது. சபைக்கு ஒரே பார்வை மட்டும்தான், அவரை பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். பார்க்க வேண்டிய பார்த்துட்டால் எல்லாமே மாறும். ஆமேன் சொல்லுங்க. ஒரு 3 வயிறு, அதாவது 3 parts of stomach இருக்கான். எதுக்கு? ஒட்டகத்துக்கு. இதாவது வச்சு பாருங்க, தண்ணியை வைங்க, ஃபுல்லா குடிச்சிடும். அது பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? இருக்கவே இருக்க, சும்மாவே இருக்காது. அங்கிட்டு இங்கிட்டு எங்கடா பார்த்துட்டே இருக்கும். எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறது. அவங்க பலவீனத்தை பார்த்துட்டே இருக்கிறது. அவங்களை பலவீனத்தை பார்த்து குற்றம் சொல்லிட்டே இருக்கிறது. அவங்க பலவீனத்தை பார்த்து எல்லாருக்கிட்டையும் சொல்றது, சிரிக்கிறது. ஒரு நபர் ஆழமான நித்திரைக்குள்ள சேர்க்கப்பட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்காக ஒரு ஸ்தோத்தரிக்கிறேன், யாரும் சொல்ல மாட்டேன். இது ஒரு வித்தியாசமான ஒட்டகத்தின் ஆவிதான். ஆமென். அதே 7ஆம் வசனம் வாசிங்கள வருது. அப்படியே வாசி. பன்றியின் குழம்பு விரி குழம்பும் இரண்டாக பிரிந்ததுமா இருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமா இருக்கும். வாசிங்க, அப்படியே வாசிங்க. இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவது. 12ஆம் வசனம் வாசிங்கள. 12. தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மீன்றை நீங்க உதாரணம் எடுத்துக்கொண்டால் அதுக்கு வித்தியாசமான செதில்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. செதில் எது குறிக்கிறது? ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு தனித்துவமான ஐக்கியத்தை அந்த செதில் குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அந்த செதில்கள் எப்ப வெளியேறுகிறதோ மாம்சம் வெளிப்படும்.
தேவனால் அனுப்பப்பட்ட ஐக்கியத்தில் நீ இணைந்து கொள்ளாமல் விட்டால் உன் மாம்சம் வெளிப்படும் என்று கர்த்தர் சொன்னதை நான் கேட்டேன். என் மாம்சம் வெளிப்படுகிறது. ஐக்கியமில்லை திருச்சபையில். பெரிய இம்பாக்ட் தேசத்தில் எல்லா திருச்சபைக்கும் ஒரு பெரிய இம்பாக்டை கொண்டு வருகிற திருச்சபை தான். உண்மைதான், உண்மைதான். ஆனால் மாம்சம் வெளிப்படுகிறது. ஏன் மாம்சம் வெளிப்படுகிறது? கரெக்டான செதில்கள் இணைக்கப்படலை. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப அந்த செதில்கள் வெளியேறுகிறதோ மாம்சமும் வெளியேறும். ஐக்கியம் திருச்சபை ரொம்ப முக்கியமானது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், அல்லேலூயா. குடும்பத்திலையும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். எப்ப ஐக்கியம் இல்லையோ உன் மாம்சம் வெளிரங்கமாய் பேசும். மாம்சமும் பலவீனமானது, ஆவியும் உற்சாகமான. உண்மைதான். ஆனால் அந்த ஆவி உற்சாகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஐக்கியம் தேவை, திருச்சபை தேவை, ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் ஒரு மனம் ஓட முடியாதுங்க. அது எப்படி வந்தால் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு மனம் ஓடவே முடியாது. ஐக்கியம் வேணும். வாசிங்க பிறகு, தொடர்ந்து வாசிங்க. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடலோரஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும். போதும், ஆமேன் சொல்லுங்களேன். இது இந்த இந்த பறவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அழைக்கப்பட்டது எதுக்காக? உயர்ந்த அடைக்கலத்துக்கு. ஆனால் பார்வை எங்க இருக்கிறது? பூமி மேல இருக்கிறது. எது செத்து போச்சோ, எது தீட்டா இருக்கிறதோ, எது பலவீனமா இருக்கிறதோ அழைக்கப்பட்டது உன்னதமான நோக்கத்துக்காக. ஆனால் பார்வை எங்க இருக்கிறது? உலகத்துக்கு மேல, உன்னதமான இடத்துக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம கண்கள் எதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது? பார்க்க வேண்டியதை பார்க்காம விட்டு இன்னைக்கு உலகத்தை, உலகத்தின் இன்பத்தை, உலகத்தின் ஐக்கியத்தை, உலகத்தின் சிற்றின்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்க வேண்டியவரை பார்த்தே அவனுங்க. பார்க்க வேண்டியவர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டால் ரொம்ப கஷ்டம். காகை குறித்து நமக்கு நல்லா தெரியும். காகை ஒரு தீட்டான பறவை தான் அப்படி நமக்கு பேசப்படுது. அடுத்து அந்த தீக்குருவி குறித்து ஒரு சில கேரக்டர் பேசுறேன். என்ன தீக்குருவி? அது தீக்குருவி என்ன தெரியுமா? தீக்குருவி என்ன தெரியுங்களாங்க? என்ன தெரியுமா? எவ்வளோ தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தீக்குருவினா தீக்குருவி தான். அதுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கிறது. அது முட்டை போடும் போது என்ன தெரியுமா செய்யும்? தலையை போய் மண்ணுக்குள்ள நோண்டி வச்சிரும். என்னன்னு தெரியுமா? நான் பண்றது சரி, என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் பார்க்கவே இல்லை. சில பேர் ஆலோசனை கேட்கவே மாட்டான். இல்லை கரெக்டாக போடுறா, கரெக்டாக செய்யடா அப்படின்னு சொன்ன ஆலோசனையே கேட்கவே மாட்டான். ஏன் தெரியுமா? தீக்குருவி. பக்கத்தை பார்த்து சொல்லு, ஏய் தீக்குருவி, ஏ தீக்குருவி, நல்லா சொல்லுங்க தீக்குருவி. ஆலோசனை கேட்கவே மாட்டேன். ஒரு மேனேஜர் இருந்தாராம். என்னது? ஒரு மேனேஜர், சொல்லுங்க மேனேஜர் இருந்தான். ஏன்னா உங்க திருச்சபையில் எல்லாம் ரொம்ப மேனேஜர்லாம் உண்டு. ஒரு மேனேஜர் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு வரும்போதுப்பா ஒரு பிள்ளை நேராக படுத்துட்டு இருந்தானா. அவனை பார்த்து சொன்னாரா, இல்லை என்ன ஆஃபீஸ் வேலை செஞ்சாம நீ தூங்கிட்டு இருக்கிற, எலும்புறா அப்படின்னாராம். இப்படிப்பட்ட ஆட்கள் என் கம்பெனி இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னது கரெக்ட் தானே? வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருந்தாலாம். அவனை கூப்பிட்டு, என்ன சம்பளம் உனக்கு? 2000 ரூபாய், இந்த 5 மாதம் சம்பளம் கொடுத்து விடுறேன், எடுத்துட்டு போ, திரும்பி கம்பெனி பக்கம் நீ வரவே கூடாது, கிளம்பி போ. அப்போ கூட இருக்கிற அக்கௌண்ட் சொன்னானா, சார் சார் நீ நிப்பாட்டு, நீ சரியானா அவன் சரியாவான் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு மறுபடியும் சொன்னாரா, சார் ஒன்று சொல்கிறேன் சார், இல்லைன்னு கூப்பிட்டு சொன்னாரா, இப்படி பண்ணவனுக்கு தான் நெக்ஸ்ட் நீ யாராவது இப்படி அலட்சியமாக இருந்தீங்கன்னா நான் இப்படி தான் செய்வேன், உங்களை எல்லாத்தையும் விட்டு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரா. மறுபடியும் அக்கௌண்ட் சொன்னாரா, சார் அவன் நம்ம கூட கம்பெனி வேலை செய்யல சார், அவன் டீ கடைக்கார பையன். என்னது? அவன் டீயில் வேலை செய்கிற பையன், அவனுக்கு சும்மா சம்பளம் கொடுத்துட்டீங்களே சார். ஆலோசனை கேட்க மறுக்கிறது. ஐக்கியத்தில் ஆலோசனை கேட்க வேண்டியதா இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஒரு மனம் நீ பட்டுட்டால் போதும், கர்த்தர் இடைவிடாமல் பேசிக்கொண்டிருப்பார். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா தட்டுங்க.
தீக்குருவிலாம் தட்டாதீங்க, நல்லா தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் நாரையும் கூலாக்கடவும் குருகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வவ்வாலும் ஆகிய இவைகளே. போதும், ஆமென் சொல்லுங்களேன். இந்த கொக்கு பார்த்துருக்கீங்களா? கொக்கு பார்த்துருக்கீங்களா? எப்படி நிற்கும்? இப்படி நிற்கும். பார்த்தது இல்லையா நீங்க? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? சொல்லுங்க, பார்த்தீங்களா? கொக்கு பார்த்துருக்கீங்களா? எப்படி நிற்கும்? ஒத்த கலம் நிற்கும். கொக்கின் ஆவியும் நம்ம திருச்சபையில் உண்டு. நிப்ப ஒத்த கலை தான் நிப்ப. அவன் தான் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணாம். ஏன் கர்த்தர் சொல்ற வேணான்னு சொல்லி? அவர் சொல்லும் போதே வேணான்னு விட்டுறணும். பிடிவாதமா பிடிச்ச வாழ்க்கை பூரா பரலோக அனுபவம் தான். அது வித்தியாசமான பரலோக அனுபவம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பிடிவாதம் பிடிக்கிற திருச்சபையில் ஒத்தக்கால் நான் தான், எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் பாஸ், எனக்கு மட்டும்தான் அங்கீகரிக்கணும், என்ன தான் உயர்த்தணும், என்ன போய் தான் பேசணும். இந்த வவால் இருக்கு பாருங்க, வவால் பக்கத்தை பச்சை வவால் சொல்லுங்க, வவால் பக்கத்தை பச்சை கொக்கு சொல்லுங்க. கொக்கு மறிக்க போறீங்களா? கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு காலில் நீ நின்று அப்படின்னு சொல்ற நிற்க முடியாது. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதுங்களே? ஒரு நீங்க காலில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் உங்களால் இருக்க முடியாது, ஓட முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, தரிசனத்தோடு நினைக்க முடியாது, பலவீனமாக்கப்படுவீங்க. ஜாக்கிரதை. வவாலு அப்புறம் ஆந்த இல்லப்ப தெரியுமா? இருள் அனுபவம். என்ன அனுபவம் அது? எப்பயாவது பகல்ல பார்த்தது உண்டா? நீங்க பகல்ல பார்த்தது உண்டாங்க? பகல்ல பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? எப்ப அது வேலை செய்யும்? எப்ப யார் வாழ்க்கையில இருள் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்க தள்ளப்பட்டிருக்கிறது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். யோசிச்சாகணும். ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது உனக்கு? ஏன் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு இருக்கிற? ஏன்? இருள் அனுபவம், இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியாலே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? பவுல் யார்? அப்போலோ யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார், தேவனே வெளியே செய்கிறார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனே எல்லாமே ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்களே. அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. கொரிந்து திருச்சபையை நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஆவி நிறைந்த திருச்சபை தான். ஆனால் திருச்சபையில் ஒரு குழப்பம் உண்டாயிற்று. என்ன தெரியுமா? நான் அப்போலை சார்ந்தவன் சில பேர் சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க நான் பவுலை சார்ந்தவன் என்று சில பேர் சொல்றாங்க. ஆனால் அப்போலை யார்? பவுல் யார்? அப்போல நீர்ப்பாய்ச்சினான், ஒருவன் நீர்ப்பாய்ச்சினான், ஒருவன் நட்டான். அப்ப நடுகிறவன் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சல் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவன் எல்லாமே. 4 பேர் தான் புரிஞ்சவங்க கை தட்டுறீங்க, 5 பேர் தான், 6 பேர் தான், 7 பேர் தான், 8 பேர் தான், இல்ல 10 பேர் தான். நல்லா கையை தட்டி சொல்லுங்க. யாரை சார்ந்திருக்க கர்த்தர் அழைக்கலை. எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க தான், எல்லாம் கர்த்தரால் சேர்க்கப்பட்டவங்க தான், எல்லாம் கர்த்தரால். இந்த ஜனத்துக்கு நம்ம செடிகளை கொடுக்கவே கூடாதுங்க. உண்மையாக சொல்றேன். நல்லா துதிப்பாங்க, நல்லா கீழே போட்டு மிதிப்பாங்க. உங்களை நான் சொல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க, நான் உங்களை சொல்லவே இல்லை. நான் எங்க ஊர்ல இருக்கிற ஆட்களை சொல்றேன்.
நல்ல கூட அப்படியே பரவசமா வருவாங்க. எப்படி இல்லை பரவசமா வருவாங்க. கொஞ்சம் நம்ம பலவீனம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவரா எனக்கு தெரியும், என்ன அவர் சரியில்லைங்க. என்னது அவரு சரியில்லைங்க. நான் யார் தெரியுமா? நான் இவங்க பக்கம். நான் யார் தெரியுமா? நான் அவங்க பக்கம். இல்லை, நீ கர்த்தர் பக்கம் வந்துடணும். இவங்க பக்கம் அவங்க பக்கம் அழைக்க நிற்க வரல. யார் பக்கம் வரணும்? நீயே யார் பக்கம் வரணும்? கர்த்தர் பக்கம். நீங்க கர்த்தர் சேனைக்குள் நீங்க சேர்க்கப்படணும். ஆமென். ஒருவேளை அப்போலுக்கும் பவுலுக்கும் ஒரு வேறுபாடு இருந்திருக்கலாம், உண்மைதான், எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்போலோ சொல்லுகிற பவுல் சொல்லு, நான் அப்போலோ யார், நான் யார்? ரெண்டுமே தேவ ஊழியர்கள் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சுதான். நடுகிறோம் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினா ஒன்றுமில்லை, தேவனால் தான் எல்லாமே ஆகும். ஆமென். இந்த இன்றைக்கு நமக்கு பந்தி அழைத்தப்படுத்திருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சரீரம் உட்கொள்ளும் போது நான் ஒன்று சொல்லுவேன், என் ஆவியிலை நான் உணர்ந்து சொல்லுகிறேன், யாரையும் சார்ந்திருக்க நம்ம கர்த்தர் அழைக்கலங்க. கர்த்தரை முழுமையாய் சார்ந்திருக்க. நம்ம பலத்தினால் ஓட முடியாது. ரொம்ப நாள் மறுபடியும் பெட்டியை நீ கொண்டு வரணும் ஆசைதான். தேவ சமூகத்தை, தேவ வார்த்தை, தேவ தரிசனத்தை நீ எழுந்த மறுபடியும் பெறணும் ஆசைதான். ஆனால் இணைத்துக்கொள். யாரை கர்த்தரை உயர்த்துகிறாயோ கர்த்தர் உன்னை இணைத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம், அது 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிங்க. உன்னத ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்களிடையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. 9ஆம் வசனம் வாசிங்க. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். 7 அதிகாரத்தை நீங்க முழுசா வாசிங்கன்னா, ஷுலமத்ன்ற ஒரு அவர் சொல்றாங்க, எப்படிப்பா இனி இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உமக்காக நான் வைராக்கியமாய் ஓடி வர்றதும் தானே, அதுக்காக தான் அழைக்கப்பட்டீங்க. எப்படிப்பா? நமக்கு முன்பதாக ஒரு மந்தை முடிச்சிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு முன்பாக ஏகப்பட்ட மந்தைகள் உதாரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மந்தையை நீ, அந்த மந்தையின் பாதத்தை நீ பின்படுத்துவாயாவ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் எடுத்துக்கங்க, நோவா எடுத்துக்கங்க, மோசே எடுத்துக்கங்க, எல்லாமே எடுத்துக்கங்க. நமக்கு முன்பதாக ஒரு மந்தை ஒரு ஓட்டத்தை நேற்றியாய் ஓடி முடித்திருக்கிறது. நமக்கு முன்பாக ஒரு மந்தை அடைக்கப்பட்டது சிலுவையிலே. நமக்கு முன்பதாக ஒரு மந்தை, நம்ம அக்கிரம நிமித்தம் ஒரு மந்தை நொறுக்கப்பட்டது. நமக்கு முன்பாகவே ஒரு மந்தை எல்லா பாவத்தையும் சுமந்தது. அதுவின் பாதத்தை நம்ம நடக்குவோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்ம இழுத்துக் கொள்ளுவார். கர்த்தர் நம்ம இழுத்துக் கொள்வார். எல்லாம் எழுமி நிற்போம். முன்னாடி வரவங்க வாங்கலாம். நம்ம ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போறோம். நெய்ந்து ஜெபிக்க போறோம். கர்த்தரே, ஏசப்பா, நான் உன்னை உயர்த்துறோம்ப்பா, இணைந்து கொள்ளுங்க, இழுத்துக் கொள்ளுங்கப்பா உன் சமூகத்துல. இல்லை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, இல்லை விட்டு கொடுக்கிறோம்பா, இல்லை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உன் சமூகத்துக்கு உன் கரத்தலை என்னை எடுத்துக்கொள்ளுமாக. ஸ்தோத்திரம். விட்டு பண்ணுங்க. கண்களை மூடி ஒரு இசை கொடுங்க, விட்டு கொடுங்க. நான் யாரை சார்ந்து அழைக்கப்படவில்லை, கர்த்தரை சார்ந்திருக்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனதுடையவன் பாக்கியவான். உன்மார்க்கின் ஆலோசனை கேட்காம இருக்கிறவனும் பாக்கியவான். எல்லா கண்களும் மூடுங்க. ஜெபிக்கிறவங்க என்னோட கூட சேவை ஜெபிங்க. உங்க திருச்சபைக்காக ஜெபிங்க. உங்க தேவ ஊழியருக்காக ஜெபிங்க. படுகிற எல்லாம் தேவ தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இருந்து மறுபடியும் பெறணுங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்காட்டா இருக்கிறபடி இந்த திருச்சபை மறுபடியும் ஆதியின் அன்புக்கு எனக்காக அழைக்கப்பட்டமோ சேர்க்கப்படட்டும். எல்லா கண்களை மூடி இருக்கிற வேலைகளை உங்களை விட்டு கொடுத்து உங்க சத்தம் உயர்த்தட்டும். கேட்கலையே, எனக்கு சத்தம் எனக்கு கேட்கலையே.
நல்ல ஆவி நிறைஞ்சிருக்கிறவங்க, அந்நிய பாஷையில பேசுறவங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க மன்றாட்டுகளை கேட்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆராதிப்பே பரிசுத்தரே, ஊற்றுவேன் உன்னதரே, துதிப்போமே நம் கேடகமே. ஏசையா பலனே, ஆராதிப்பேன் பரிசுத்தரே, ஊற்றுவேன் உன்னதரே, துதிப்போமே நம் கேடகமே. ஏசையா. ஜெபம் பண்ணுங்க.